வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. ஓய், எனக்கு எப்போ ஓகே சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே சென்டராக இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 9:60 இந்த ரேடியோ சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் பிளாக் கலரில் இருக்கட்டும். கிரியேட் ப்ராஜெக்ட்னு கீழே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி இந்த சைஸில் வந்து எடிட் பண்ண போகிறோம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கரண்ட் ஃப்ரேம் எஸ் பிஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ சேவ் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அகைன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இமேஜ் வந்து நல்லா தெளிவாக தெரியணும். ஸோ அதனால் லைட்டாக கூட ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்து கரெக்டாக 6 ஃபோட்டோவை சேம் இதே மாதிரியே எடிட் பண்ணிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் கரெக்டாக 6 ஃபோட்டோ மட்டும் போதும். ஃபோட்டோவெலாம் எடிட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்எம்எல் ஃபைலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை அலைட் மாஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க ப்ராஜெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ இம்போர்ட் பண்ண அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலு ஃபஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலலாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எந்த இடத்துலலாம் இமேஜ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் கொடுத்துருக்க இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரியில் நீங்கள் எங்கே அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்களோ, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் இங்கே வந்து ஆட் ஆயிரும். இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஐ ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடில் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே ரைட் சைடு வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா ரெண்டாவதாக ஒரு பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதில் வந்து நான் கொடுத்துருக்க இந்த பிஎன்ஜி இமேஜை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி கேலரியில் அந்த இமேஜ் எங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணலாம். ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து இமேஜ்லாம் நிறையா இருக்கும். ஒரு 6 இமேஜ். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ அலைட் மோஷனில் எடிட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 9:60 வந்து நம்ம வந்து எடிட் பண்ணியிருப்போம்ல இப்போ. ஸோ அந்த இமேஜை வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போய்ட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா இமேஜையும் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண இல்லை. எக்ஸ்எம்எல் ஃபைலில் சாங்கு மீடியா எதுவுமே வந்து ஆட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ப்ரியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரியூ வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் நீங்கள் எங்கே அந்த வீடியோ வந்து வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் ஆடியோ தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஆடியோ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
ஆடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிசி எஃபெக்ட்டு. உங்களுக்கு சிசி எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த 3 லேயரையும் எனபிள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு சிசி எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு நார்மலாக இருக்க வீடியோவே ஓகே அப்படின்னாக்கா இது 3 லேயரும் ஹைலே வச்சுக்கோங்க. இல்லை இந்த சிசி எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் எனபிள் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த சிசி எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓய் எனக்கு எப்போ ஓகே சொல்லு. ஓகே, வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.